ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களை 2 வருஷம் கழிச்சு திரும்ப பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ ரீசன் என்னென்னா, எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திபன் சார் டைரக்ட் பண்ண டீன்ஸ் படம் பார்த்துருந்தோம். அந்த படத்தில் ஒரு கான்செப்ட் வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்டை பற்றி ஒரு கான்செப்ட்டு. ஸோ அந்த படம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பற்றி, அந்த வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்டை பற்றி கான்செப்டை பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு இம்பேக்ட். ஸோ ரீசன் என்னன்னா, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சேனலில் அந்த வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்டை பற்றி நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதனால் எனக்கு லைட்டாக ஒரு ஸ்டிமுலேஷன் பண்ணிருச்சு. ஸோ நீயும் யூடியூப் சேனல் வச்சுருக்கடா, ஸோ ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஸோ நானும் என்ன பண்ணேன், அந்த யூடியூப் வீடியோ போய்ட்டு ப்ளே பண்ணேன். அந்த வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்டை பற்றி நான் பேசின வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ஏன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரொனவுன்ஸையும் பார்த்தீங்கன்னா தட மாதிரி தான் பேசியிருப்பேன். சரியாக கூட உச்சரிப்பு இருந்திருக்காது. எனக்கு ரொம்ப பதட்டமாக இருந்திருப்பேன் அந்த வீடியோவில். அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அந்த டயத்தில் வீடியோ பண்ணணும் அப்படின்றக்காண்டி பண்ணிகிட்ருந்தேன். ஸோ பெருசாலாம் எனக்கு ரிசர்ச்சை பற்றிலாம் ஒன்றும் தெரியாது. அந்த டயத்தில் பெருசாக இங்கிலீஷ்லாம் ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியாது எனக்கு. ஸோ சரியாக ப்ரொனவுன்ஸ் கிடையாது என்கிட்ட. ஆனால் அந்த டயத்தில் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் நம்ம சேனலில் வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அந்த படத்திலோடைய கான்செப்ட் வாயேஜர், ஸோ ஸ்பேஸ் கிராஃப்ட். அதாவது அது அந்த மிஷன் பார்த்தீங்கன்னா ஸோ இன்டர்ஸ்டெல்லர் அந்த சூழலுக்கு போகிறது தான். அதாவது நம்ம சோலார் சிஸ்டத்துலேருந்து வெளியே போகணும். அதுதான் அந்த மிஷனுடைய மோட்டோ. நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அதாவது கோள்கள் ஒவ்வொரு கோள்களையும் பார்த்தோன்னா ஆராய்ச்சி பண்ணி அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிவிட்டு, இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிவிட்டு, ஸோ நமக்கு அதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே போகிறது தான் அதோடைய ஸ்பேஸ் கிராஃப்டுடைய மிஷன் மோட்டோ. ஸோ 2 ஸ்பேஸ் கிராஃப்ட், வாயேஜர் 1, வாயேஜர் 2. அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் ஒன்றா போயிட்டு அது குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் வேறு டைரெக்ஷனில் போயிடும். வாயேஜர் 1, வாயேஜர் 2. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் 1977 நாசா அனுப்புனாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் என்னென்ன ஸ்பெசிலிட்டி வைக்கணுமோ அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் வச்சு அமுச்சுட்ருக்காங்க. ஸோ வீடியோ எடுக்கிறது, ஸ்கேன் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது, சென்சாரு, இப்படி ஒவ்வொரு விஷயங்களில் அதில் வச்சு அனுப்பிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோல்டன் பிளேட்டு, அதாவது இந்த படத்தில் கோல்டன் பிளேட்டை பற்றி அதிகமாக பேசியிருப்பாங்க. அதுதான் ரீசனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த கோல்டன் பிளேட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ நான் சப்போஸ் நம்ம பூமியிலேருந்து அப்பாற்பட்ட ஒரு கிரகத்தில் வாழக்கூடிய உயிரினமாக, எந்த ஒரு உயிரினமாலும் சரி, நம்ம அதை ஏலியன் அப்படின்னா சொல்லுவோம். அப்படி வேற ஒரு கிரகத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் நம்மளுடைய சயின்ஸ் டெக்னாலஜியில் டெவலப் ஆகி இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த மாதிரி அந்த கோல்டன் பிளேட்டை கேதர் பண்ணி கலெக்ட் பண்ணி அதில் இருக்க இன்ஃபர்மேஷனை அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்றக்காண்டி அந்த கோல்டன் பிளேட்டில் நம்ம பூமியை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்புட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வீடியோ, ஃபோட்டோ, ஸோ என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் ஒவ்வொரு ஆங்கிள்லேயும் வச்சு ரெக்கார்ட் பண்ணி அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை ஏலியன்ஸ் சப்போஸ் அவங்க கையில் கிடைக்கும்போது அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு நம்மளை கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் ஸோ இந்த மூவி இருக்கும். அதே மாதிரி அதோடைய வாயேஜரோடைய மோட்டோ மிஷனும் அதுதான். ஸோ அந்த விஷயம் பார்த்தோன்னா அதுதான் அந்த படத்தில். ஸோ நமக்கு அந்த படத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டைரக்டர் பார்த்திபன் சார் அப்படின்னா அந்தந்த சுச்சுவேஷனில் கரெக்டாக இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக காட்டியிருப்பார். ஸோ கற்பனை தான் எல்லாமே. சில விஷயங்கள் கற்பனை, சில விஷயங்கள் உண்மை. அதாவது அந்த மாதிரி ஒரு மிஷன் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பியிருக்கிறது உண்மை. அதில் ஆஃப்டர் அதில் நடக்கிறது எல்லாமே ஒரு கற்பனையான விஷயங்கள் தான். ஸோ நம்ம அந்த மாதிரி தான். ஸோ அந்த கற்பனையான விஷயத்த பார்த்திபன் சார் எடுத்து பண்ணி, ஸோ இப்போலாம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மூவி. ஸோ டீன்ஸ், ஸோ நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான மூவி. ஸோ நீங்களும் கண்டிப்பாக போயிட்டு அந்த படத்தை பாருங்கள். உங்களுக்குன்னு ஒரு ஐடியா க்ரியேட் ஆகும், ஏன்னா இப்படிலாம் உலகத்தில் நடக்குதா அப்படின்ற மாதிரி. டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்னால் ஒரு மூவின்னா இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் இருந்து
வேறு ஆங்கிளில் யோசிக்கிறது பார்த்தோன்னா அது பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி வந்து டைரக்டர் பார்த்திபன் சார் வந்து யோசிச்சு ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் எல்லாருமே பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய்.